நம்மளோட இந்த வேகமான உலகத்துல அமைதிய நாம எங்க தேடிட்டு இருக்கோம்? யோசிச்சு பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருமூலர் அதுக்கான வழிய திருமந்திரம்ங்கிற நூல்ல காட்டியிருக்காரு. இது வெறும் ஒரு பழைய புத்தகம் இல்ல, இன்னைக்கு நாம சந்திக்கிற குழப்பங்களுக்கான ஒரு கையேடு. வாங்க, அந்த ஞான புதையல ஒன்னா சேர்ந்து தருப்போம். நம்ம லைஃப்ல ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரே மன அழுத்தம், குழப்பம், நிற்க நேரமில்லாத ஓட்டம். இன்னொரு பக்கம் நாம எல்லாருமே ஏங்குற அந்த அமைதி, தெளிவு, நிதானம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பாலமா ஒரு பழங்கால ஞானம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. 2000 வருஷம் பழமையான ஒரு ஞானத்தால இன்னைக்கு உங்க பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா? நிச்சயமா முடியும். அந்த ஞானம்தான் திருமந்திரம். சரி, அது எப்படி சாத்தியம்னு பார்க்கலாமா? திருமந்திரம்னா உடனே இது ஏதோ ஒரு மத சம்பந்தப்பட்ட புத்தகம் நினைக்க வேண்டாம். இது ஒரு முழுமையான வாழ்க்கை வழிகாட்டி, சொல்லப்போனா ஒரு லைஃப் மேன்யுவல். இதுல யோகா, தத்துவம், அறநெறி எல்லாமே இருக்கு. நான் பெற்ற இன்பம் இந்த உலகமும் பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துல தான் திருமூலர் இதை நமக்கு கொடுத்திருக்காரு. அமைதிக்கான இந்த பயணத்தோட முதல் படி நமக்குள்ள இருந்து தான் தொடங்குது. அதுக்கு அஸ்திவாரமே நம்ம உடம்பும் மனசும்தான். திருமூலர் இந்த ரெண்டுக்கும் இருக்கிற அந்த ஆழமான தொடர்ப நமக்கு ரொம்ப அழகா விளக்குறாரு. நிறைய பேரு நம்ம உடம்ப ஒரு பாரமா பாக்குறாங்க. ஆனா திருமூலர் இது ஒரு வித்தியாசமான கோணத்துல பாக்குறாரு. யோசிச்சு பாருங்க, உங்க ஆன்மா ஒரு பயணி அப்படின்னா இந்த உடம்பு தான் அந்த பயணத்துக்கான வாகனம். வண்டிய சரியா பாத்துக்கலன்னா பயணம் எப்படிங்க நல்லா இருக்கும்? திருமூலரோட இந்த வரிகளை கொஞ்சம் கேளுங்க. உடம்பார் அழியில் உயிரார் அழிவர். இதோட அர்த்தம் என்னன்னா, உடல் ஆரோக்கியமா இல்லாம உண்மையான ஞானத்தையோ மன அமைதியையோ அடையவே முடியாது. ரெண்டுமே ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சது. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? திருமூலரே முதல்ல உடம்ப ஒரு குறையா தான் பார்த்தாராம். ஆனா உடம்புக்குள்ளதான் இறைவன் இருக்கான்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் அத ஒரு கோவிலா மதிக்க ஆரம்பிச்சாரு. சோ நம்ம உடம்பும் ஒரு கோவில் தான், அத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அஸ்திவாரத்தோட அடுத்த முக்கியமான பகுதி நம்ம மனசு. திருமூலர் சொல்றாரு, மனமே மனிதனின் நண்பனும் பகைவனும்னு. அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டா அது ஒரு பவர்ஃபுல் ஃப்ரெண்ட், இல்லன்னா அதுதான் நம்மளோட மிகப்பெரிய எதிரி. மனச அடக்கிட்டா வாழ்க்கை அமைதியாயிடும். சரி, மனச அடக்கிறது எப்படின்னு கேக்குறீங்களா? திருமூலர் சொல்ற வழி ரொம்ப சிம்பிள். தன்னை அறிவது. உங்கள பத்தி நீங்க ஆழமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், மனசோட கண்ட்ரோல் உங்க கைக்கு வந்துடும். உங்களை நீங்க அறிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு எந்த கெடுதலும் வராது. ஓகே, இப்போ அஸ்திவாரம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இதுக்கு மேல வாழ்க்கைய கற்றதுக்கு நமக்கு 2 முக்கியமான கருவிகள் தேவை. அது என்னன்னா சுவாசம் மற்றும் ஒழுக்கம். நீங்க ஒவ்வொரு செகண்டும் செய்யற ஒரு சாதாரண விஷயம் மூச்சு விடுறது. ஆனா திருமூலர் என்ன சொல்றார் தெரியுமா? அந்த சாதாரண மூச்சுல தான் உங்க ஆயுள நீட்டிக்கிற ரகசியமே அடங்கியிருக்கு. ஒரு சாதாரண சுவாசம் உங்க வாழ்க்கையே மாத்த முடியும். அந்த ரகசியத்தோட பேரு தான் பிராணாயாமம். இது ஒரு சிம்பிளான மூச்சு பயிற்சி. இடது நாசி வழியா மூச்ச உள்ள இழுக்கிறது பூரகம். அத கொஞ்ச நேரம் உள்ளேயே நிறுத்தி வைக்கிறது கும்பகம். அப்புறம் வலது நாசி வழியா வெளியே விடுறது ரேச்சகம். பார்க்க எளிமையா இருந்தாலும் மன அமைதிக்கு இது ஒரு செம பவர்ஃபுல் டூல். இந்த வரிகளோட ஆழத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காற்றை அடக்கும் கணக்கை அறிந்தவர்களுக்கு அது மரணத்தையே எட்டி உதைக்கும் ஒரு கருவி. இதோட உண்மையான அர்த்தம், முறையான மூச்சு பயிற்சியால நம்ம ஆயுள நீட்டிக்க முடியும், ரொம்ப ஆரோக்கியமா வாழ முடியுங்கிறது தான். மூச்சு பயிற்சி மாதிரி தான் நம்மளோட மத்த பழக்க வழக்கங்களும். நம்ம தினமும் செய்யற சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் தான் ஒரு பெரிய அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு ஃபவுண்டேஷன் போடுது. டிசிப்ளின் இல்லாம உண்மையான வளர்ச்சிங்கிறது கிடையவே கிடையாது. ஓகே, உடம்பையும் மனசையும் ரெடி பண்ணிட்டோம். சுவாசம், ஒழுக்கம்னு கருவிகளையும் கையில எடுத்தாச்சு. ஆனா நம்ம பயணம் எங்க போகுது? நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன் என்ன? அதுதான் திருமந்திரத்தோட உச்சகட்ட தத்துவம், அன்பே சிவம். யோகா, தியானம், ஒழுக்கம், இப்படி நாம பின்பற்றுகிற எல்லா வழிகளோட கடைசி நோக்கம் என்ன தெரியுமா? அன்ப உணர்றதுதான். சுய கட்டுப்பாட்டுக்கு அப்புறம் வர்றது இந்த முழு பிரபஞ்சத்து மேலையும் ஒரு எல்லையில்லாத அன்பும் கருணையும் தான். திருமந்திரத்தோட இதயமே இங்கதான் இருக்கு. திருமூலர் சொல்றாரு, அன்பும் சிவமும் இரண்டென்று சொல்பவர்கள் அறிவில்லாதவர்கள்னு. அதாவது அன்புங்கிறதும் தெய்வீகங்கிறதும் 2 வேற வேற விஷயம் இல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான். இதுலேந்து நமக்கு என்ன தெரியுது? அன்புதான் கடவுள், கடவுள்தான் அன்பு. நீங்க உங்க மனசுல ஒரு தூய்மையான சுயநலமில்லாத அன்பை உணரும்போது நீங்க கடவுளை உணர்றீங்க. அவ்வளவுதான். இதுதான் திருமந்திரத்தோட மொத்த சாராம்சமும்.
இந்த பெரிய உண்மைய உணர்ந்த ஞானிகள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா? அவங்க அன்பையே சிவமா, அதாவது தெய்வமா நினைச்சு வாழ்ந்தாங்க. அவங்க அன்பிலேயே நிலைச்சிருந்தாங்க. இதுதான் ஒரு மனுஷன் அடையக்கூடிய ஹையஸ்ட் ஸ்டேஜ். இவ்ளோ நேரம் நாம பேசின திருமந்திரத்தோட மொத்த சாரத்தையும் ஒரே ஒரு வரியில சொல்லிடலாம். நாம உலகத்தை மாத்தணும், மத்தவங்கள மாத்தணும்னு நினைக்கிறோம். ஆனா திருமந்திரம் சொல்லுது, உங்கள் உள்ளம் மாறினால் நீங்கள் பார்க்கும் உலகமும் மாறும். மாற்றம் வெளியிலிருந்து வராது, நமக்குள்ள இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஆஹா, இந்த முழு விளக்கத்தோட முடிவுரை என்ன? நீங்க தேடிட்டு இருக்கிற அந்த அமைதி, சந்தோஷம், நிம்மதி எதுவுமே வெளி உலகத்துல பொருட்கள்லயோ மனிதர்கள்கிட்டயோ இல்ல. அது உங்களுக்கு உள்ளேயே பொதிஞ்சு கிடக்கிற ஒரு புதையல். அத நீங்க தான் தோண்டி எடுக்கணும். இப்போ இந்த கேள்வி உங்களுக்குத்தான். இந்த பழங்கால ஞானத்தோட வெளிச்சத்துல உங்களுக்குள்ள இருக்கிற அமைதிய கண்டுபிடிக்கிற பயணத்தை நீங்க எப்போ ஆரம்பிக்க போறீங்க? ஒருவேளை அதுக்கான சரியான நேரம் இதுவா கூட இருக்கலாம்.